இங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் வணக்கம். நான் நாமக்கல் கிழக்கு மாவட்டத்தில் இருந்து திருச்செங்கோடு அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியிலிருந்து வரேன். இங்கே நான் வரத்துக்கு காரணமாக இருந்த என்னோட டீச்சர்ஸ், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் பேரண்ட்ஸ், அப்புறம் எஸ்எஸ்கே அகாடமியிலேருந்து வந்த சந்தோஷ்குமாருங்கிற எங்கள் அண்ணா, அப்புறம் இலக்கியா அப்படிங்கிற அக்கா, இவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறமேட்டு இந்த ப்ரைஸை இது கொடுத்ததுக்காக விஜய் சாருக்கும் ரொம்ப நன்றி. அதுவும் இல்லாமல் நான் சில வீடியோஸ்லாம் பார்த்தேன். அதில் விஜய்ங்கிறவங்க தோள் மேலே கை போடுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி வீடியோஸ்லாம் வந்துச்சு. ஆனால் அதில் இருந்தப்போ நாங்கள் எப்படி உணர்றோம் அப்படின்னா, எங்கள் அப்பாவா எங்கள் அண்ணாவா எங்கள் உயிராக அவங்கள நான் கருதுறோம். அப்படி இருக்கப்போ அவங்க சொல்கிறத இப்படியே அவங்க குடும்பத்துலேருந்து அப்படி ஒருத்தவங்க யாராவது சொல்லுவாங்களா? அப்படி சொல்லக்கூடாது. அவங்களுக்காக நாங்கள் இருக்கோம், உயிராக இருக்கோம். தேங்க்யூப்பா. ஒரு ஃபோட்டோ. அனைவருக்கும் வணக்கம். நான் தனுஸ்ரீ. நான் நீலகிரி தெற்கு மாவட்டம் கூடலூர் தொகுதியிலேருந்து வந்திருக்கேன். என்னை இங்கே சப்போர்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்த மாவட்ட செயலாளர் சரவணன் அவர்களுக்கும் அண்ட் ஆர்த்திக் சார் அண்ட் கலை அண்ணா அவங்க எல்லாத்துக்குமே என்னோட தேங்க்யூ. அண்ட் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணது என்னோடய பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் அண்ட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லலாம். நான் இங்கே நிறைய பேர் வந்திருந்தவங்களாம் சொல்லியிருந்தாங்க, விஜய் அண்ணாவை பார்க்குறதுக்கு தான் வரோம், அதுக்காக தான் ரொம்ப படித்தோம் அப்படின்னு. ஆனால் சத்தியமாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே கிடையாது. எக்ஸ்பெக்ட் பண்ணி கிடைக்கிறத விட அன்எக்ஸ்பெக்டடாக கிடைக்கிறதுல ஒரு கிக் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதை நான் இப்போ ஃபீல் பண்ணுறேன். இங்கே அண்ணாவை பக்கத்தில் பார்க்கும்போது அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது. அண்ட் அண்ணா தான் கண்டிப்பாக சிஎம்மாக வருவாங்க, நான் அந்த மாதிரி டிவிக்கே பற்றி நிறையா பேசினாங்க. அதெல்லாம் இப்போ நான் சொல்லணுன்ட்டு இல்லை. ஏன்னா அண்ணா சொன்னது தான், அணையை கட்டி ஆற்ற வேணால் தடுக்கலாம், காற்றை தடுக்க முடியுமா? அண்ட் என்ன மாதிரி இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் நான் ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். எய்ம் த ஸ்டார் அண்ட் ஷூட் த ட்ரீ. என்னன்னா, நட்சத்திரத்திற்கு குறிவை நீ மரத்தை சுட்டாலும் பரவாயில்லை. ஏன்னா த எய்ம் இஸ் இம்பார்ட்டன்ட் திங், யுவர் டார்கெட் இஸ் இம்பார்ட்டன்ட். So your aim is always should be in the high level and you will succeed in your life. Thanks for this unforgettable opportunity. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வைஷாலி. நான் அம்லோபம் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் இப்போ 12th முடிச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஹார்ட்ஃபெல் தேங்க் டு ஆர் சீனியர் பிரின்சிபல் கல்விச்செம்மல் திரு எஸ்.ஏ. லூதுசாமி சார் அண்ட் ஆல்சோ மை பிலவ்ட் டீச்சர்ஸ். அண்ட் ஒரு முக்கியமான விஷயம், எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான், அதுக்கு ஊக்கம் தருபவரும் இறைவனுக்கு சமமானவரே. ஸோ அது போல் இன்றைக்கி தளபதி சார் செஞ்சது எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஒரு ஃபுட் சர்வ் பண்ணது கூட கிட்டத்தட்ட எங்களை பார்த்துக்கிட்டது ஒரு வீட்டுக்கு வந்த விருந்தாளியை எப்படி பார்த்துக்கினாங்களோ அந்த மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. ஸோ சார் சொன்னார் இந்த மாதிரி ஃப்யூச்சரை பற்றி எதுவும் ப்ரிடிக்ட் பண்ண வேணான்னு. ஸோ நம்ம ப்ரிடிக்ட் பண்ண வேணாம், பட் மேலே காட் எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கார். ஸோ ஒன் லாஸ்ட் பாயிண்ட், காட் இஸ் கிரேட் அண்ட் ஈ இஸ் கிரேட் ஆல் த டைம். ஸோ அவர் பார்த்துப்பார். தேங்க்யூ.
எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் தொகுதியிலேருந்து வரேன். நான் இந்த மார்க் எடுத்ததுக்கு காரணம் எங்கள் ஸ்கூல் கொங்கு மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பரமத்திவேலூர். எனக்கு இந்த மார்க் எடுக்கிறதுக்கு வந்து எங்கள் டீச்சர்ஸ், பிரின்சிபல் மேடம் எல்லாருமே எனக்கு வந்து மோட்டிவேட் பண்ணாங்க. அப்புறம் வந்து என்னை இங்கே கூட்டிகிட்டு வர்றதுக்கு காரணமான இந்த நந்தகுமார் சார், அப்புறம் மறுபடியும் உறுப்பினர்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ரிசல்ட்டு வந்ததுக்கு அடுத்த 2வது நாள் வந்து பரமத்திவேலூர் தொகுதியிலிருந்து கூப்பிட்டாங்க. நாங்கள் இன்றைக்கி வந்து உங்களை வந்து தளபதி அண்ணன் சார்பாக வரோன்னு சொன்னாங்க. ஆனால் அன்றைக்கி நைட்டு வந்து கடும் மழையாகவும் இருந்துச்சு, காற்று வந்து ரொம்ப அதிகமாகவும் அடிச்சிச்சு. நான் வந்து கேட்டேன், ஆனால் நாளைக்கு வரலாமான்னு. இல்லை, அதனால என்ன இருக்குது, நான் தளபதிக்காக நாங்கள் இன்றைக்கி உங்களை வந்து நாங்கள் கௌரவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி வந்து எங்களை வந்து வாழ்த்திட்டு போனாங்க. அதனால் ரொம்ப நன்றிங்கண்ணா. அது இன்னொன்று சொல்லிக்கிறேன்னா, அப்பா வந்து முன்னாள் இராணுவ வீரர், கார்கில் போர்லலாம் அட்டன் பண்ணியிருக்காரு. அதனால் அது பெருமையாக சொல்லிக்கிறேன் நான். அப்புறம் எங்கள் அண்ணன் வந்து தீபக்கண்ணன், அவன் வந்து எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணான், அதையும் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி.